ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பூந்தி லட்டு பார்க்கலாங்க. ஈஸியாக சிம்பிளாக சுவையாக நம்ம வீட்டிலேயே ஹோம்மேட் முறையில் எப்படி லட்டு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரை ஒரு 1/4 கிலோ மாவுக்கு நான் கடல மாவு எடுக்க போகிறேங்க. அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. நம்ம கிலோவில் தெரியாது, கப் அளவு முறையில் வேணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், 1/2 கிலோ சர்க்கரை இந்த 1/2 லிட்டர் படியில் எனக்கு ஒரு படி அளவுக்கு வருதுங்க. நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டா 1/4 கிலோ கடலை மாவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு இதே கப்பில் நம்ம அளந்து பார்த்துக்கலாங்க. இந்த கடலை மாவை நான் எடை போட்டு பார்த்ததில் கரெக்டாக 1/4 கிலோ 250 கிராம் இருக்குங்க. இது நம்ம எடுத்தோம்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பில் எவ்வளோ மாவு வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், நம்மளுக்கு அதே படியில் ஒரு படி அளவுக்கு எந்த கப்பில் நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக கடல மாவு வருதுங்க. 2 ஈக்குவலாக. அது வெயிட் அதிகமாக இருக்குங்க. நம்மளுக்கு இது வெயிட் கம்மியாக இருக்கும், ஆனால் அளவு அதிகமாக இருக்குங்க. மாவு வெயிட் இல்லாமல் 2 ஈவனாக ஒரே மாதிரி இருக்குதுங்க. இந்த மாதிரி அளவு முறையில் நீங்கள் எடுத்துக்கலாங்க. கிலோ கணக்கில் தெரியலனா இந்த மாதிரி கப்பு கணக்கில் நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க நம்ம கடல மாவை. இப்போது அடுப்பில் நம்ம சர்க்கரையை வச்சு இந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இந்த சர்க்கரை நம்மளுக்கு கரைஞ்சி பாகு பதத்துக்கு கம்பி பாகு, ஒரு கம்பி பாகு பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. மில்லி கணக்கில் பார்த்தா ஒரு 150 மில்லி 1/2 கிலோவுக்கு 150 மில்லி, 100லேருந்து 150 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்தனா போதுங்க. பெரும் வெட்டு சர்க்கரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துலாங்க, சீக்கிரம் கரையாதுங்கிறனால. பொடி வெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா பாகு ரொம்ப நேரம் ஆகுங்க காயருக்கு பதத்துக்கு வர்றக்கு. அதனால் கொஞ்சமாக அளவாக சேர்த்துட்டா டக்குன்னு நம்மளுக்கு பாகு பதம் வந்துருங்க. பாகு இப்போ நம்மளுக்கு பபுள் சுட்டு கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து தொட்டு பார்த்தோம்னா கம்பி பதம் நம்மளுக்கு வரணுங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பதம் வரக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. பாருங்க, நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி வரணுங்க பாகு. இந்த பதத்துக்கு வந்ததை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க. கம்பி பதம்னா இப்படி தொட்டோம்னா ஒரு கம்பி பதத்து அளவுக்கு இந்த மாதிரி வரணுங்க, நூல் மாதிரி. இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டான பதங்க. இல்லைன்னா லட்டு இலகுன மாதிரி இருக்குங்க, உருண்டையாக அப்படியே நிற்காமல் இலகுன மாதிரி ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான பதங்க. இப்போ நம்ம பாகை இறக்கி வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. காஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ நான் மாவு கரைச்சி எடுத்துக்கலாங்க. பூந்தி போடுறதுக்கு நான் எந்த கப்பில் மாவு சர்க்கரை அளந்தனா அந்த கப்பில் 1/2 கப் நான் மொத்தமாக தான் இப்போ கலக்குவேங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டி இன்றைக்கி நான் கப்பில் அளந்து எடுத்துருக்குறேங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம கலந்துட்டு பத்துடினா திரும்ப சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்தாச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு கட்டி தட்டாமல் நம்ம இதை கலக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு திருப்பி ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்துருக்குறேங்க. இதில் எவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாங்க. திருப்பி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க. நம்ம நீங்கள் கரண்டியில் கலக்கிறத விட கை வச்சு நல்லா கலந்துட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கைகளால் கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ நான் 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இன்னும் 1/4 கப்பு மீதம் இருக்குங்க. இதில் 1 கப் அளவு தண்ணி எடுத்ததுக்கு 1/4 கப் அளவு மீதம் இருக்குங்க. 3/4 கப்பாகவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குங்க இந்த 1 கப்பு மாவுக்கு. இப்போது பூந்தி போடுறதுக்கு இந்த மாதிரி ஜல்லி கரண்டி எடுத்துக்கலாங்க. நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சது நாம் இந்த கலக்கி வச்சுக்கிற மாவு எடுத்து இந்த ஜல்லி கரண்டியில் வச்சு இந்த மாதிரி ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஊற்றி நம்மளுக்கு பாருங்கள் நல்லா பூந்தி சூப்பராக புசு புசுன்னு வந்திருக்குங்க. கலந்து விட்டு நம்ம இது
மொறு மொறுன்னு ஆகாத பக்குவத்துலேயே வந்து எடுத்துடணுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கரெக்டாக இருக்குங்க. இது எடுத்து நம்ம இப்படி ஜீராக்குள்ளே வந்து சேர்த்திக்கலாங்க. வெந்து இருக்கணுங்க, பச்சை மாவு இருக்கக்கூடாது உள்ள. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்து நம்ம இந்த ஜீராக்குள்ளே சேர்த்து எடுத்து கலந்து விட்டுறணுங்க. இதே போலவே எல்லா பூந்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு தண்ணி அளவு வந்து எவ்வளோ மில்லி கணக்கில் வந்து எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லிட்டர் படியில் வந்து அளந்ததுனால கரெக்டாக மில்லி கணக்கு வந்து தெரியுங்க. 500 மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்ததில் நம்மளுக்கு 375 மில்லி அளவுக்கு பிடிச்சிருக்குதுங்க. பூந்திக்கு மாவு கலக்கிறது 1/4 கிலோ அளவுக்கு. அந்த அளவில் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே கரெக்டாக வருங்க. இந்த மாதிரி சூப்பராக நல்லா புசு புசுன்னு சப்பையாக வந்தால் பூந்தி வந்து நல்லா இருக்காதுங்க. லட்டுக்கு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு முத்து முத்தாக வரணுங்க. பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் நம்ம பூந்தி பொரிச்சு எடுத்துட்டு இது மாதிரி உள்ளே சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடணுங்க. அப்போ தான் நல்லா ஊறி வருங்க ஜீராவில். நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு உருண்டை பிடிக்கிறது. இப்போ இன்னும் ஒரு 2 தடவை போடுற அளவுக்கு எனக்கு மாவு இருக்குங்க. போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துருங்க. இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடணுங்க. எல்லா பூந்தியும் போட்டு கலந்து எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு 2 மணி நேரம் வந்து நம்மளுக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊறிடுச்சுங்க. நல்லா இது போல் இருக்குங்க. இப்போ வந்து இது கூட ஒரு 4-5 ஏலக்காவையும் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்து வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இது போல் அரைச்சி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் வந்து கடைசியில் சேர்த்துனா தான் நல்லா மணமாக இருக்குங்க. இப்போது முந்திரி திராட்சை வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க. இது வந்து நம்ம நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு வடக்கல் வச்சுட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போது நெய் காஞ்சது நம்ம முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. கரிஞ்சிடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை நம்ம பாருங்கள், இது போல் நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி பபுள்ஸ் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ அப்படியே இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போது டைமண்ட் கல்கண்டு வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஜாதிக்காங்க. இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து துருவி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தான் சேர்த்தணுங்க. இது நல்லா ஜீரண சக்தியை நல்லா ஒரு மணத்தையும் ஜீரண சக்தியும் கொடுக்குங்க நம்மளுக்கு. பாருங்கள், கொஞ்சமாக இது போல் நான் துருவி விட்டுருக்குறேங்க. இந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இருந்தாலே போதுங்க. பாருங்கள், துருவி இது வந்து நம்ம இதில் எல்லா இடத்துலையும் படும்படி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்துட்டுக்கலாங்க. இன்னும் ஒரு தடவை எல்லா இடத்துலையும் எல்லா படும்படி நம்ம கலந்துக்கலாங்க. இது என்னடா அது உதிரியாக இருக்குதே, இது எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்காதீங்க. இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. சொத நம்ம வச்சோம்னா சீக்கிரமாக பூசம் பூத்து நம்மளுக்கு சீக்கிரம் லைஃப் வந்து போயிருங்க. இப்போ நான் உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு ஊறி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அளவுக்கு இப்போ ஊறி இருக்குதுங்க. உருண்டை பிடிச்சோம்னா கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து இது கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வந்துருங்க. எல்லா இடத்துலையும் நம்ம எல்லாம் கலந்து வரும்படி கலந்துட்டு பாருங்கள். இப்படி எடுத்து நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் கலந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா கரெக்டாக நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அமுக்கி இறுக்கி பிடிக்கணுங்க. உங்களுக்கு இதை விட சொதன்னு இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்கிறப்ப வந்து அந்த ஜீராவெல்லாம் கையில் கீழே அந்த பின்புறமாக வந்து ஒழுக ஆரம்பிச்சிருங்க. இது பாருங்கள், எண்ணெயும் அதிகமாக இழுக்காமல் கரெக்டான பாத்திரம் நம்ம மாவு கரைச்சதுனால அதிகமாக எண்ணெயும் இல்லைங்க. நம்மளுக்கு கரெக்டாக சூப்பராக உருண்டை பிடிக்க வந்துருச்சு பாருங்கள். லட்டு பிடிக்க இதே மாதிரி எல்லா லட்டு பிடிச்சிட்டு நான் காட்டுறேங்க. மாதிரி சூப்பராக ஈஸியாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், உருண்டை பிடிக்கிறப்ப எனக்கு பின்கை பக்கமாக ஜீராவோ இல்லை எண்ணெயோ எதுவுமே வலிஞ்சு வரலைங்க. இதுதான் கரெக்டான பதங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு. பூந்தி வந்து போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு லட்டு எடுக்கிறதுக்கு
பாருங்கள், சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.